பா இந்த இடம் தான். யாரா நீ இடத்துல இருந்து உட்காந்துருக்க? யார் இடம் தெரியுமா? தாசன் இடம். பா தாசன கண்ணுப்பா. ஏய் நீ யாருன்னு தெரியும், உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். உனக்கு முதல்ல அவர் யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? சிவதாஸ் தாசோட அப்பன்டா. இல்ல இல்ல இல்ல, தாசனுக்கு யாருமே இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. தம்பி, இந்த ஆபத்தான காட்டுல இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட புள்ளைய ஒரு சிறுத்தை கொல்லும்போது அந்த சிறுத்தையை கொல்ல அந்த சிங்கம் வெளியே வரத்தான் செய்யும். வெளியே வந்து அந்த சிறுத்தையை அந்த சிங்கம் கொல்லத்தான் செய்யும். அந்த சிறுத்தை யாருன்னு இப்ப சொல்லலன்னு வையேன், இப்ப அந்த சிங்கம் உன்னையும் வேட்டையாடும். நீ சொல்றத நம்புறதுக்கு நீ சொல்ற சிறுத்தனா இல்ல, தாசனா தம்பி. டேய் தம்பி செல்வா, ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். இன்னொரு வாட்டி சவுண்டு வந்துச்சு யோசிக்கவே மாட்டேன், அறுத்துருவேன். எனக்கே துப்பாக்கி. செல்வா, உன் டென்ஷன் எதுவும் வேண்டாம். என் பையனை கொன்னது யாரு, ஏன் கொன்னாங்க, அதை மட்டும் நீ சொல்ல போதும். அனுப்பிச்சிருங்கப்பா. தாசனா சாகிறதுக்கு நானும் ஒரு காரணம். அன்னைக்கு மட்டும் நான் தாசனாவை தனியாக விடாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருப்பார். இதான்ப்பா அவன் ஃபோட்டோ. கோத்தா சின்ன பையன்டா இவன். செட்டு, இவனுக்கு எவன் ஹெல்ப் பண்ணானோ அத்தனை பேர்த்தையும் தூக்குற. சரி சரியா? செல்வா, ம் கடைசியா நம்ம இவனை செய்ய போற சம்பவத்தை பார்த்து இனிமே இந்த கோயம்புத்தூருக்குள்ள எவனாவது சம்பவம் செய்யணும்னு நினைச்சாலே நம்மளை பார்த்தா நடுங்கணுண்டா. பா, நம்ம சம்பவத்தை பார்த்து கோயம்புத்தூருக்கு ரொம்ப நாள் ஆச்சு, பெருசாக பண்ணிடலாம்ப்பா. பண்றோம்டா. செல்வா பார்த்துரு, என்ன எதனா கூப்பிடு. டேய் இங்கே வாங்கடா. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒன்று தெரியணும். என்ன? உங்களுக்கும் தாசுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு அவனை துரத்திட்டு இருக்கீங்க? விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா வேணாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னடா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லா பிரச்சனையும் நீங்கள் வாங்க போனீங்களே, அந்த போதை பொருள் அங்கே ஆரம்பித்து இப்போ வர ஓடிட்டுருக்கு. என்ன நடந்துச்சு? சொல்கிறேன்.
தேவா, எங்கடா இருக்க தேவா? பொண்ணு இங்கே இருக்கேன். இங்கே உட்காந்து என்னடா பண்ணுற? சும்மா பைக் தொடச்சிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா துடைக்கிற மாதிரி இல்லையே. வெளியே போகிற பொண்ணு, அதனால தான் சும்மா தொடச்சிட்டு இருக்கேன். சரி, தொட. கயல், எங்கடா அவளை காணோம்? அதான் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், காணோம். சம்மந்தம் இல்லாமல் உட்கார மாட்டேன். ச்சே, அப்படியெல்லாம் இல்லை. நீ எவ்வளோ கூப்பிடுற, அவள் வராளான்னு பாரு. தொடச்ச வண்டியே தொடப்பியாடா? போடா, பொழப்ப பாருடா. என்ன வேணா பண்ணு, எனக்கு பொழப்பு இருக்கு, வீட்டில் வேலை இருக்கு. என்னடா இன்னைக்கு ஒரு மாதிரி பார்க்குற? நான் ஒன்றும் ஒன்றா பார்க்கல, யாராவது அழகான பொண்ணு வராங்களான்னு பார்த்தேன். ஓ, பாருங்க அழகான பொண்ணு பாருங்க. ம்? எங்கடி போயிட்ட இவ்வளோ நேரமா? பொன்னி, உனக்கு என்ன இப்போ? வெளியே தானே போகணும். அதே வெளியே ஒரு வெட்டி பையன் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏய், யாரு வெட்டி பையன்? போடி போ, நீ போய் வீட்டை பார்த்துக்கோ, நான் பொண்ணையை கூப்பிட்டு போகிறேன். ஏய், பாடி பொடிலாம் சொல்லாத, வாயை உடச்சிருவேன். வாயை உடைச்சிருவியா? அப்படி தாண்டி சொல்லுவேன். சொல்லாதடா. அப்படி தாண்டி சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்? பொடா லூசு பயலே, ஆளையும் மூஞ்சியும் பாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. விடுங்கடா, நான் கையில் கூப்பிட்டு போகிறேன். விடு தேவா, நான் கையில் கூப்பிட்டு போகிறேன். சரி, வாடி போகலாம். நான் வரதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருந்தீல, ஏதோ அழகான பொண்ணு பாத்தியா? அதெல்லாம் பார்த்துட்டேன் எப்போ. கயல், என்னடா போகும்போது வரும்போது மறைச்சிட்டே இருக்க? இன்னொரு டைம் மறைச்சேன்னு வச்சுக்கோ, கொன்னுடுவேன். முறைக்கிறேனா? சைட் அடிக்கிறேன்டி. சைட்டா? அதை ஏன்டா காக்கா வடை தூக்கிட்டு போற மாதிரி இப்படி பார்க்குற? என்ன வருதோ அதானே பண்ணுவாங்க. ஆமா, என்ன ஏன் சைட் அடிக்கிற? ஆமாம், எனக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, அதுதான். ஓ, அப்படியா? ம். கயல், கயல், கயல் இல்லை. என்னடா உனக்கு வேணும்? கயல், நிஜமாலே எனக்கு ரொம்ப அழகா இருக்க. அதுக்கு என்ன சிரிக்கிற? இதே சிரிப்போட என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, இவ்வளோ
என்னடா தம்பி? யாரு? நான் உன் தம்பியா? போட்டனே வை. ஏய், என்னடி வேணும் உனக்கு இப்போ? ஒன்றும் வேணாமே. அப்புறம் எதுக்கு இங்கே நிற்கிறேன்? போ 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 போ. கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேல, அதான் எப்போ பண்ணிக்கலான்னு கேட்டு போலாம். நிஜமாவா? என்னடா இது சொல்லு, உனக்கு 2 வருஷமா? ஆமாம், நீ ஏதாவது நினச்சிட்டனா? அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பயம். என்னடா போகிறப்ப பார்க்கறது, சைட் அடிக்கிறது, எவ்வளோ நாள் பேசியிருக்கோம், இதை சொல்ல இவ்வளோ நாளா? அதான் சொல்லிட்டல்ல. பொன்னி வரட்டும், அவகிட்ட பேசிட்டு எப்போ கல்யாணம் சொல்கிறேன். என்ன எடுத்தோடனே கல்யாணமா? பின்ன கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமே. அதுவும் சரிதான். என்னடா என்ன சொன்னாலும் கேட்குற? இப்போலேருந்தே பழகிக்க வேண்டியதான். லூசு பையலே. சரி வா போகலாம். பொன்னி, என்னடா என்னமோ சாதிச்ச மாதிரி இருக்குது. கையில் எனக்கு ஓகே சொல்லிட்டான். வாய்ப்பே இல்லை. இத்தனை நாள் அப்போ என்னை அப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லைடா. இது எப்போ நடந்துச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். முதல்ல அவள் லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். சரிடா, ஏதோ நல்லதே நடக்கட்டும். சரியா? ம், இனிமேல் அவன் வந்துட்டா என்னையெல்லாம் நீ பாப்பியா? ஏய் தேவா தேவா, எங்கடா போற? என்னடா சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுற? எல்லா பசங்களும் நினச்சிட்டு என்ன? அப்படி இல்லை தேவா. அப்படிதான். எனக்குன்னு இருக்கிறது நீ, கையில் நம்ம 3 பேர் தான். சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருக்கும். நீ இப்படி சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அதுக்கு இவ்வளோ கோவப்படுவியா? விளையாட்டுக்கு சொல்கிற விஷயமா இது? சரி விடுடா. இனிமேல் இப்படி பேசாத சொல்லிட்டேன். பேசுகிற மாதிரி தான் என் மூஞ்சில் முழிக்காது. தெரியாமல் சொல்லிட்டேன்டா, அதுக்குன்னு இப்படியாடா? எங்கே உன் கையில் காணோம்? தெரியல, அவளே வருவா, அவளே போவா. எதுக்கு லவ் பண்ணுற எனக்கும் தெரில, அவளுக்கும் தெரில. தேவா கை கொடு. எதுக்கு? கொடு. என்ன லவ் பண்ணுறது ஒருத்தங்களா இருக்கு, கல்யாணம் பண்ணுறது ஒருத்தங்களா இருக்கு? நல்ல விஷயம் தானே? ஏ சரிண்ணா சரி. டே மயிறு, என்ன தைரியம் அடிப்பேன்? அதான் சாரி கேட்டல. சாரி கேட்டா? டேய், எங்கள் ஏரியாவில் எங்கள் முன்னாடி நடந்து வரதுக்கே பயப்படுறானுங்க. நீ என்னென்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு சாரி கேட்குறேன்? சரி வா போகலாம். சொல்லாண்டெல்லாம் என்ன பேச்சு? எது செல்வா, இந்த செல்வானது பின்னாடி உனக்கு ஆப்படிப்பானுங்க. உன்னெல்லாம் இங்கேயே அடக்கி வைக்கணும். ஏன் இன்னொரு டைம் கேட்க முடியாதா? கேட்க முடியாது. திருவா, நாசனா வேற கால் பண்ணிட்டாரு, போகலாம். டேய் கேளுடா, ஆத்திரு. இன்னொரு டைம் ஏரியாவில் பார்த்தேன் அறுத்து போட்டுருவேன். வா வா போகலாம். சும்மா விட்டேனே, 2 அடி அடிச்சிருக்கணும். கிழிச்சிருப்ப. நீ அடிக்கிற வரைக்கும் அவனுங்க என்ன வேடிக்கைவா பார்க்க போறானுங்க? ஏய், உனக்கு என்ன தெரியும்? போ. அவனுங்க மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டாத, உனக்கு அவ்வளோதான். கயல், சரி வா போகலாம். இங்கே பாரு, அவனுங்க பெரிய போதைப் பொருள் விற்கிறவனு கேள்விப்பட்டிருக்கேன். வீணாக போய் பிரச்சனை பண்ணாத. அதுதான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த இடத்துல மட்டும் பொண்ணு இருந்திருக்கணும், நடந்திருக்கிறதே வேற. யார் பொன்னியா? அவளுக்கும் எல்லாம் தெரியும். ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆமாம்.
அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். வா. நம்ம தான் கேட்க மாட்டோம். இந்த போலீஸு அரசியல்வாதி ஒயிட் அண்ட் ஒயிட்டாக சுற்றுவாங்களே, இவங்களே எதுவுமே கேட்க மாட்டாங்களா? இவனுங்க பண்ணுற தொழிலில் பாதி அவனுங்களுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறக்கு ஒன்றும் இல்லை. ரைட்ரா, எவனும் இங்கே உருப்படியாக இல்லை. எவன் தான் நம்மளை காப்பாற்றுறது? ஒரு மயிராடி நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். ஏ கயல், இரு நானும் வரேன். பாப்பா, இங்க பொன்னி அக்கா வீடு இது. சரி, ஓகே. இதுதான் பொன்னி வீடா? ஆமாம். சொல்லுங்க. அவங்களே எது கேட்குறீங்க? இல்லைண்ணா, அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு. ஓ, இதுதான் அவங்க வீடு. இருங்க கூப்பிட்றேன். பொன்னி, சொல்லு தேவா. யார் வந்திருக்கான்னு பாரு. ஓ, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? இல்ல, சும்மா இந்த பக்கம் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. கயல், நான் சொல்லியிருந்தேன்ல என் கூட வேலை செய்கிறான்னு. ஓ. அது இவங்க தான். சொல்லவே இல்லை. சொல்லணுமா? தேவா, உனக்கு தெரியாதா இவங்க நிறைய புக்ஸ் எழுதுவாங்க. அப்படியா? ம். எனக்கு ஒரு ஸ்டோரி எழுதி கொடுக்குறீங்களா? எதை பத்தி? எங்கள் 2 பேர் லவ் ஸ்டோரி. இவன் வேற. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அப்படியே போட்டானா வை. நீ என்னடா அவளை அப்படி பார்க்குற? ஐயோ சரி, இதுக்கு மேலே நான் எந்த பொண்ணையும் பார்க்கல. சரியா? அது சரி, நான் பார்த்து கிளம்புறேன். போங்க. போயிட்டு கூப்பிடுங்க. ம். தேவா தேவா, என்ன ஐ லவ் யூ. என்ன திடீர்னு? நேற்று ஒரு படம் பார்த்தேன். அதில் ஐ லவ் யூ சொல்லிகிட்டே இருக்காங்க. இனிமே நானும் அப்படி தான் சொல்ல போகிறேன். தேவா, உனக்கு ஏற்ற ஆள் தான் தேவா இவ. சும்மா இரு பொண்ணு. அதுக்கு நீ இப்படியா? உனக்கு சொல்கிறதே பெரிய விஷயம். சொல்லும்போதே கேட்டுக்கோ. திருப்பிலாம் சொல்ல மாட்டேன். ஏண்டி, எனக்கு ஏதோ லவ் பண்ணுற மாதிரி தெரியல, உனக்கு அடிமை இருக்கிற மாதிரி தெரியுது. லவ் பண்ணாலே இப்படி தான்டா. அதெல்லாம் போக போக பழகிரும். கவலைப்படாத. கயல், இங்கே உட்கார, உங்ககிட்ட நான் சொல்லணும். என்ன சொல்லு. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல, என்னை விட்டுட்டாலும் போக மாட்டல. அதெல்லாம் இருக்க மாட்டான். ஏன் பொண்ணி? அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான். கவலைப்படாத. நீ பார்த்துக்கிறது பொறுத்து. விட்டுட்டுலாம் போக மாட்டேன். என்ன செத்தாதான் பாதிரியே போயிடுவேன். போட்டனவே, ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற? விட்டு போனா கொன்றுவேன். அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டேன். அப்புறம் ஏன்டா லூசு இப்படிலாம் பேசுற? என்ன உன் பைக்கில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போறியா? எங்கே? எங்கேயாச்சும். முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது. முடியவே முடியாது. பிரேக்கப்டா. நீ வேற ஆளை பார்த்துக்கோ. கயல், நான் இன்னும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பிரேக்கப்பா? பொன்னி கால் பண்ணியிருந்தாளா? இன்னும் கால் பண்ணலை. இந்நேரத்துக்கு வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கணுமே. ம், சரி வா, போய் பார்க்கலாம். சரி போகலாம். எங்கடா இருக்கீங்க? வருவீங்களா மாட்டீங்களா? என்னாச்சு திரு? வருவாங்களா மாட்டாங்களா? குழப்பறானுங்க. உழப்புறானுங்களா? அப்போ பசங்க வரமாட்டாங்களா? பார்ப்போம். இப்போ வந்து சொல்கிற என்ன பண்ணுறது இப்போ? சரி கணக்கு விடு. அங்கே ஒருத்தன் பாரு, ஒரு பொண்ணோட வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை பிடிச்சி வையே, நீ சொன்னதெல்லாம் அவன் செய்வான். சரக்கு சப்ளை பண்ண வை. அது எப்படி முடியும் தாசு? இந்த காலத்தில் சொன்னவனே செய்ய மாட்டான். சொல்லாதான் எப்படி நான் செய்வான்? பண்ண வைக்கணும். பண்ணலைன்னா போட்டுற அவனைய. எனக்கு பொருள் தான் போயாகணும். சரியா? திரு, ம். டேய் நீயா? இறங்கு. ஒரு வேலை பண்ணணுமே. என்ன? நான் பொருள் ஒன்று கொடுப்பேன். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டு போ. என்ன பொருள்? இல்லைன்னா வை,
உன்னை இங்கேயே முடிச்சிருவேன். முடியாது. சொன்னா கேட்க மாட்டேன். ஆடி. பொட்ட பசங்களா விடுங்கடா. என்ன சொன்ன? பொட்ட பசங்களான்னு சொன்ன. எனக்கு பொருள் கொடு. ஏண்டா நாயே சொன்னா செய்ய தேவா மாட்டேங்கியே. அவனை விட்டுருங்கடா. தேவா சாவுடா. சீக்கிரம் அவனை பிடிக்கணும் செல்வா. மிஸ் ஆகிற போகிறான். இரு ஜெட்டு, பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃபோன் வரும். சொல்றா. சரி நான் பார்த்துக்கிறேன். ஜெட்டு ஏரியாவில் தான் இருக்காங்க, போனால் பிடிச்சிடலாம். வண்டி எடு. அவன் தான்டா புர்ரா ஜெட்டு. ஓடு ஓடு, நிக்காத. செல்வா நீ எந்த பக்கம் போறாத ஜெட்டு. புடி புடி விட்டுறாத ஜெட்டு. எட்டாவான். செல்வா ஓடுறா ஜெட்டு, ஓடுறா. புடி புடி, அவனை விட்டுறாத. புடி புறாமன. ஒன்று சேஃபா? ஜெட்டு வா சீக்கிரம் போ, அந்த பக்கம் தேடு. போ போ. செல்வா மேலே பாரு. ஜெட்டு மேலே பூட்டியிருக்கு, கன்ஃபார்ம் இங்கே தான். எங்கடா அவ? என்னாச்சு? வாடி. டேய் உட்கார்றா. டேய் விடுடா. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுடா. அம்மா வலிக்குது, விடுடா. டேய் விடுடா.
வந்தானா அவன் முடிச்சுடுங்க இன்னைக்கு. அவங்கள கொன்ன மாதிரி உங்களை கொல்ல எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. உங்கள் பையன் தப்பு பண்ண அதனால் கொன்னேன். நீங்கள் எந்த தப்பு பண்ணல. அது மட்டும் இல்லை, எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம். சின்ன பையன்டா நீ. போ பொழைச்சு போ, என் கண் முன்னாடி நிற்காது. விட்டுட்டுலாம் போக மாட்டேன். என்ன செத்தாதான் பாதிரியே போயிடுவேன். தேவா போலாமா? ஓகேடா, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானா? நீங்கள் இருக்கிறது சேஃப்டி இல்லை. அவங்க எப்போ வேணால் வரலாம். நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் கரெக்டு. ப்ரோ, நீங்கள் பொண்ணியை போய் பாருங்கள் ப்ரோ. நீங்கள் உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. பழையபடி அவங்க கூட போய் இருங்க. நீங்கள் இல்லைடா, அவங்க அப்படியே இருக்கிறது தான் சேஃபு. அவங்க பொறுத்தளவுக்கு நான் இறந்துட்டேன், அப்படியே இருக்கட்டும். எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாங்கள் இங்கேருந்து போகிறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம். நாங்கள் அப்படியே கிளம்புறோம், நீங்கள் பார்த்துருங்க. தம்பிகளா, பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் போதைப் பொருள்னால சம்பாதிக்கவே கூடாது. ஏன்னா நீ அதை எப்படி சம்பாதிச்சேன்னு வீட்லேயும் சொல்ல முடியாது. அதனால் பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருங்கடா. பணம் தானாக வரும், சந்தோஷமாக இருங்க. ஆமாம், நீ டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தல, போடா போய் தேடு, ஏதோச்சும் ஒன்று கிடைக்கும். நான் எங்கே இருந்தாலும் பிக் ஸ்க்ரீனில் உன் நேம் பார்க்கணும். சரி போலாமா? ஓகேடா, நான் அப்படியே கிளம்புறேன். சார் ஆய் சார், ஃபோனில் பேசியிருந்தேன் சார் ஆன்சன். அது நான் தான் சார். சார் எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைங்க சார். என்கிட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குங்க சார். அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஸ்டோரிங்க சார். அந்த ஸ்டோரி வந்து வெப் சீரிஸாக பண்ணும் ஆசைங்க சார். இந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சார், பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களா? அவளை மறக்கத்தான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க சார். ஏதாச்சும் ஃபுட்டேஜ் ரெஃபரன்ஸ் ஏதாவது பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். சரி, நீங்கள் கதையை சொல்லுங்கள், கேட்குறேன். பிடிச்சிருந்தா சேர்ந்து பண்ணலாம் சார். அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஒரு பொண்ணின்ற கேரக்டர் வச்சு தான் இந்த கதை எழுதியிருக்காங்க சார். ஸோ இது இந்த ஸ்டோரி வந்து ஒரு திருநங்கை தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். அந்த திருநங்கைக்கு கடைசியில் என்னாச்சு அப்படின்றது தாங்க சார் இந்த ஸ்டோரி. ஸோ இது ஒரு எண்ட்லெஸ் ஸ்டோரிங்க சார், ஒரு முடிவில்லாத ஒரு கதை. பொன்னி எண்ட்லெஸ் ஸ்டோரியா?